அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ இப்ப தேவைதானா என்று நீங்கள் எல்லாரும் என்ன கேட்கலாம், இல்லையென்று இல்லை. ஆனா கேட்க வேண்டிய டைம்ல கேட்டா தான் அதுக்கு பதில் கிடைக்கும். இப்ப தமிழ்நாடு சோக கடல்ல மூழ்கி இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த நேரத்தில் இப்ப முதல்வர் அம்மா இறந்தது இயற்கை மரணமா அல்ல கொலையா, அதுதான் இப்ப எல்லாற்ற மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். முதலாவது 7 ஆண்டு இறுதி சடங்குல நடந்த விஷயங்களை நீங்க பார்க்கல ஒரு விசித்திரமா தான் இருந்தது. என்ன உண்மையான விசித்திரங்கள் என்றால், அவ இறந்து அடுத்த நாளே அவ புதைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதாவது அவசரமாக ஏதோ இந்த இறுதிக்கிரியை நடந்த மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தோற்றம். என்ன காரணம் என்று பார்த்தால், அவ ஏற்கனவே இறந்தது, அதை நீங்க திருப்பி இறக்க வச்சு அந்த பொடி பழுதாப்பற்றும் என்று அவசரமாக எல்லாத்தையும் நீங்கள் செய்தீங்களா என்னதான் எங்களுக்கு விளங்கல. அடுத்தது அந்த வந்த அமைச்சர் மேல பல பேர் அதை ஒரு இறுதி கிரியை மாதிரியே பார்க்கல, ஏதோ ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் மாதிரி அதுல நடந்து கொண்டு இருந்தது. அடுத்தது இவ்வளவு காலமும் அவ பார்க்க விடாம விட்டுட்டு கடைசியில சாக போற டைம்ல கூட, அந்த கடைசி டைம்ல கூட ஒரு இதையும் பார்க்க விடையில. அங்க என்ன நடந்தது அது யாருக்கும் தெரியாது. அப்ப இது ஒரு இயற்கையான மரணமா அல்ல கொலையானது எப்படி நாங்கள் முடிவு கட்டணும் தெரியாது. அதாவது அவ இறந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்ப என்னத்துக்காக முதல் அரை கம்பத்துல கொடி பறந்தது பேருந்தே ஏத்தினீங்க? அப்ப அந்த சின்ன புள்ளைகளை விட்டு அப்படி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுது. ஸோ அதையும் தாண்டி அந்த இறுதிக்கிரியை அண்டு அங்க நடந்த சில நிகழ்ச்சிகளை ஒரு சந்தேகத்தை கூட உண்டாக்குது. சில அமைச்சர்மாருக்கு எது தெரியுமா என்ற மாதிரி. அதாவது சசிகலா அதுல சில விஷயங்கள்ல நடந்து கொண்ட விதங்கள், அந்த வீடியோக்கள் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவ கடைசியா இறந்ததை இது அட்டியும் போட்டு சொன்ன மாதிரி ஒரு இது, அது கழுத்தை நேற்று கொண்ட மாதிரி என்றெல்லாம் செய்து காட்டி ஏதோ போயிருக்கு அந்த வீடியோ. அது என்னத்துக்கு அதுல கதைக்கணும், அதை யார் கதைக்கிறது, அப்ப ஏன் அதை விளங்கப்படுத்தணும் இருக்கு. அப்படி மக்கள் மத்தியில இந்த வீடியோக்கள் இந்த போட்டோ இது எல்லாத்தையும் பார்க்கல, அதாவது வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்கல ஒரு சந்தேகம், பெருத்த சந்தேகம் வருது. அடுத்தது அமைச்சர் மேட் அங்க, அதாவது தொண்டரோ அமைச்சரோ, அவைகள் முதல் இருந்த சோகத்தை விட இறந்த பிறகு சோகம் மாதிரி தெரியல. அதாவது முதல் கத்தி அழுதாக்கள் எல்லாரும் பேர்ந்து அமைதியா இருந்தன. அது அதை விட அவை விரும்பின மாதிரி செல்ஃபி எடுத்துக்கொண்டின, அழகாக சிரிச்சு. ஆனால் இறுதி கிரிகையில இந்த செல்ஃபி எடுக்கிற விஷயங்கள் இதுதான் முதல் நானும் பார்த்துருக்கேன். ஓகே, வீடியோ எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், ஆனால் செல்ஃபி எடுக்கிறது அது ஒரு விசித்திரமான விஷயம். அது ஏன் அப்படி செய்கிறார்கள்? அப்படி அந்த எடுத்த அமைச்சர் மேலே ரொம்ப கவலைப்பட்டு அழுது பாட்டெல்லாம் பாடினாக்கள், நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற அப்படியெல்லாம் செய்தார்கள். அந்த டைம்ல இப்படி ஒரு புன்சிரிப்போட செல்ஃபி எடுத்தது ஏன்? ஓகே, அந்த செல்ஃபி எடுக்கிறது, சிரிக்கிறது, அதோட ஏதோ தச்சியெல்லாம் நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனா எல்லாத்தையும் தாண்டி தமிழச்சி என்ற ஒரு பெண் பரிசையில் இருந்து கொண்டு எப்படி இப்படி ஒரு கரெக்டா விஷயங்களை சொல்றான். அதாவது இவ இறக்கத்தான் போறா, சரி அவ இறந்துட்டானே அவ ஏற்கனவே சொல்லிட்டா, ஆனா கடைசியா முடிவு அவன் முடிவு தான் வெளியில வந்திருக்கு. அது எப்படி உதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? அதாவது இந்த தமிழச்சிக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அவ அவங்களுக்கு சாத்திரம் பார்க்குறாவா, இல்லாட்டி அவாக்கு இதே கனெக்ஷன் இருக்கா என்றதை அடுத்த கேள்வி. ஆனால் அவள் சொல்றதெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ இப்போ இனி என்ன நடக்க போன்றதுன்னு சொல்லியிருக்கிறா, இந்த கட்சிகளுக்கு என்னென்ன வரப்போன்றது. அப்போ அதுவும் நடக்குமா? அப்போ இன்னும் நடக்குதுங்க, என்ன நாடகம் நடக்குதுன்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. அந்த தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் இந்த அரசாங்கம் ஏமாற்றி கொண்டே இருக்கு, அதாவது அரசியல்வாதிகள் ஏமாத்தி கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் ஒரு விசித்திரமான விஷயம் நான் பார்த்தேன். அந்த இறுதி கிரியில ரத்த சொந்தமான அண்ணன் மகள் ஏதோ ஒரு பொதுமகள் போல அப்படியே போறான். ஆனா சசிகலா என்றவா அவ ஒரு சிநேகிதி, ஓகே, பல வருஷம் சிநேகிதி. ஆனா சசிகலா நிக்கிற இடத்துல அந்த அண்ணன் மகளுக்கு நிக்க ஏன் அருகதை இல்லை, இல்லாட்டி யார் அதை தடுத்தது, என்ன நடந்தது? அதுக்கு உண்மையை சொல்ல போனா இது ஒரு இயற்கை மரணம் என்று என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு கொலை என்றுதான் என்ற கணிப்பு. ஸோ ஏனென்றா முதல்ல இருந்தே எல்லாம் வெளிவந்தால் அது இயற்கை மரணமா இருந்திருக்கலாம். அதாவது எப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளிட்டாவோ அதுக்கு பிறகு வெளியில குணமாத்தான் பாரான். அதுதான் ஏன். அதுக்கு இடையில நடந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாதபடியா சந்தேகங்கள் மக்கள் மனதில் இன்னும் இருக்குது. அதனால இது
ஒரு கொலை என்றால் எந்த கருத்து, என்ற தனிப்பட்ட கருத்து. அடுத்தது என்ற கடைசி சில கேள்விகள், அதாவது முதல்வர் செல்வி ஜெயலலிதா சொத்துக்கள், அதாவது அவாட்ட இருக்கிற சொத்துக்களை இனி யாருக்கு அது சொந்தம்? தமிழ்நாட்டு மக்களுக்கா, அல்லாட்டி சசிகலாவுக்கா, அல்லாட்டி செல்வி ஜெயலலிதா ரத்த சொந்தங்களுக்கா? என்னமோ கடைசியாக ஒரு சின்ன ஒரு வார்த்தை உங்களோட சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இதற்கெல்லாம் விட விரைவில் கிடைக்கும் என்று நான் நம்புறேன். இன்னும் ஒன்று என்னென்னா, இனிமேலும் அதிமுக அமைச்சர்மார் இன்னும் ஒரு ஆளுடைய காலில் விழாமல் இந்த கட்சியையும் தமிழ்நாட்டையும் கட்டி எழுப்போன்று கேட்டுக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.